அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நம்முடைய சேனலில் கொஞ்ச நாளாகவே வீடியோ போடுறதும் கிடைக்கல. ஏன்டா எனக்கு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சோம் இல்லை. அதனால தான் வீடியோ எடுக்கிறதும் கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் காலையோடய கொஞ்சம் எழும்பி காலை சாப்பாடெல்லாம் இன்றைக்கி சரியும் செய்வோம் அப்படின்ட்டு கொஞ்சம் எழும்பிட்டு வந்தாச்சு. படுத்த படுக்கையில் இருந்தால் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லை. காலை சாப்பாடு இல்லாமல் பாபாவெல்லாம் பசியோடு தான் இருக்கணும். சில நேரத்துக்கு அப்படியும் இருக்கிறே சமைக்காமல் இருந்தால் கடையிலேயே தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதனால் ஒரே கடையிலையும் சாப்பிடையும் மேலாண்டு காலையோட எழும்பிட்டு வந்தாச்சு. என்ன சரியும் சாப்பாடு செய்வோம்ண்டு ஆட்ட மாவு இருந்துச்சு. அதில் ஆட்ட மாவு ரொட்டியும் முட்டை சம்பல் முட்டை கறியும் இருந்துச்சு. அதையும் போட்டு காலை சாப்பாடை சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போகிறாங்க. நாளைக்கு அன்றைக்கி தான் வருவாங்க. அதனால் பாபாவுக்கு கொஞ்சம் பேரக்காய் ஒரேஞ்ச் அதுக்கு பிறகு மாங்காய் எல்லாம் எடுத்து வந்து தந்துருந்தாங்க. என்ன பசி வந்தால் அவங்க அது இதுன்னு கேட்டுக்கொண்டு அலட்டுவாங்க பசியில். எனக்கு தேவை தின்ன கொடுத்துட்டோம்னா கரைச்சல் படுத்தாமல் இப்போங்க அவங்களோட பாட்டில் விளையாடி கொண்டு. அதனால் ஹஸ்பண்ட் இல்லாட்டி கடைக்கு போகிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நேரத்தோடு எல்லாம் வாங்கி தந்துட்டாங்க. கறி ஆக்குறதுக்கு அதோடய சிக்கனே எடுத்து வந்துட்டாங்க. சிக்கனே ஆக்கியே வச்சுட்டேன் நேரத்தோடையே. அப்போ தான் இவங்க விளையாட போக்குள்ள கிட்டே நிற்கலும். இல்லாட்டி எடுக்கிறதெல்லாம் வாயில் தான் போட்டு கொண்டிருப்பாங்க. நூல் பேப்பர் அது இது என்ன கையில் வருதோ எல்லாமே வாயில் தான் அவங்கட. அதனால் கொஞ்சம் கிட்டே நிற்கணும் அவங்கக்கிட்ட. அன்றைக்கு கொண்ட வாயில் போட்டு பெரிய சம்பவமே ஆவிட்டு. அதனால் இப்போ எல்லாம் கிட்டே தான் நிற்கிறேன் அவங்க விளையாட போக்குள்ள. கொஞ்சம் பயம். அந்த கதையை உங்களுக்கு பொறவைக்கு விளக்கமாகவே சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.